நம்ம குழந்தைகளா இருக்கக்கூடாதுன்னு தான் நம்மளை மெய்ப்பனாகவும் போதகனாகவும் ஏற்படுத்துகிறார். ஆமென். நம்ம என்ன நினைச்சிட்டோம், இங்க சபையில இங்க பலிபீடத்துல நிக்கிறவங்க தான் ஊழியக்காரங்க. யாராவது வந்து தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. யாராவது அப்போஸ்தல ஊழியம் செய்வாங்க, யாராவது சுவிசேஷம் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, யாராவது செய்யறேன்னு சொல்லல, பலிபீடத்துல நிக்கிறவங்களுக்காக சொல்றேன்னு சொல்லல. அவர் சொல்றாரு, இந்த சபையில அமர்ந்திருக்கிற நாம் இனி குழந்தைகளா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம குழந்தைகளா இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால சபையில இருக்கிற அத்தனை பேரையும் 5 விதமான ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சபையில இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாய் மாற்ற விரும்புகிறார், சுவிசேஷகர்களாய் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேரு இன்னமும் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் பலிபீடத்தில் நின்று கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? எனக்கெல்லாம் அங்கெல்லாம் இங்க நிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு என்ன இல்லைங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற